ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மார்கழி மாதம் சனிக்கிழமை காலையில் எப்பவும் போல் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட வந்தாச்சு. தண்ணியில் கொஞ்சமாக சாணம் கரைச்சி தெளிச்சிக்கிறேன். சாணம் கிடச்சிது. சாணம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கரைச்சி தெளிச்சிக்கலாம். இல்லாத நேரத்தில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து தெளிச்சிக்கோங்க. வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது. தெளிச்சுட்டு கோலம் போட்டுக்கிறேன். சின்னதாக தான் போடுறேன். இது கோலம் போட்டு அழகாக கலர் கொடுத்துக்கலாம். இன்னொருத்தர் நேற்று கேட்டிருந்தாங்க, அமாவாசைக்கு நம்ம ஏன் கோலம் போடக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க. அமாவாசை அன்றைக்கி ஏன் கோலம் போடக்கூடாது? அன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள் தானே. பூஜை பண்ணுறோம், படைக்கிறோம், அமாவாசை வருது, அன்றைக்கி செஞ்சிக்கலாம், மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னும்போது நம்ம ஏன் கோலம் மட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, கோலம் அப்படின்றது மங்களகரமான விஷயம். நம்ம மங்களத்துக்கு போடுறது. ஒரு நாள், கிழமை, கல்யாணம், திருவிழா, பூஜை பண்ணுறோம், அதுக்காக போடுறது. இதுவே அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கான நாள், நம்ம முன்னோர்களுக்கான நாள். அன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சவங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம நினச்சி கஷ்டப்படுற நாள் அன்னைக்கு. இதுவே மங்களகரமாக கோலம்லாம் போட்டுட்டு அப்படி இருந்தோம்னா பித்ரு அன்னைக்கு உள்ள வீட்டுக்குள்ளே வருவாங்க. அந்த கோலத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுமா. இன்றைக்கி நம்மளை நினைக்கல, அவங்க நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க நம்மளை நினைக்காம கோலம் போட்டு நல்லா ஜாலியாக அவங்க செய்கிறாங்க போல், இன்றைக்கி நம்மளுக்கான நாள் அவங்க ஒதுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்களா. ஒரு சிலர் உள்ளே வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அந்த கோலத்தை பார்த்துட்டு ரிட்டன் போயிடுவாங்களாம் பசியோட. அவங்களுக்கு அன்றைக்கி நம்ம பித்ருக்கள் பூஜை பண்ணுவோம். அமாவாசைக்கு அவங்கள நினச்சி தான் நம்ம பூஜை பண்ணி படையல் போட்டு காக்காய்க்கு சாதம் வச்சு நம்ம பூஜைகளை முடிப்போம். அப்போது அவங்க உள்ளே அதை சாப்பிட்டா தானே நம்ம பண்ண பூஜைக்கான நிறைவே அடையும். அவங்க வராமல் போயிட்டாங்கன்னா அதில் நம்ம பூஜை பண்ணி பிரயோஜனமே இல்லை இல்லையா. அதனால தான் நம்ம காலையிலேயே கோலம் போடாமல் நம்ம முன்னோர்களை மனசில் நினச்சிக்கிட்டு மனசார பூஜை பண்ணி அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு எப்பயும் இருக்கணும். மனதார பூஜை பண்ணி ஆத்மாத்மாவை கும்பிட்டு நம்ம காக்காய்க்கு சாதம் வச்சு நம்ம தாத்தா பாட்டி யாரை நினச்சி பூஜை பண்ணுறோமோ அவங்க சாப்பிட்ணுன்னு மனதார வேண்டிக்கிட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக காக்கா சாதம் சாப்பிடும். ஒரு சிலர் கடமைக்கு படைச்சமா எடுத்துன்னு போயிட்டு காக்காய்க்கு வச்சு காக்கான்னு 2 தடவை கத்திட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அது பார்த்திங்கன்னா காக்கா எடுக்கவே எடுக்காது. நம்ம மனதார முன்னோர்களை நினச்சி கும்பிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சோம்னா கண்டிப்பாக காக்கா சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த காக்கா எடுக்கிறது நம்ம முன்னோர்களே சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரி குழம்பு வைக்க போகிறேன். இது நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சது. முந்தின நாள் இதை பறிச்சுட்டு வச்சுட்டேன் செடியிலேருந்து, கொடியிலேருந்து. இதுலேயே 3 ரக அவரைக்காய் இருக்குது. இதை நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளே விளைய வச்சு எடுக்கிறது ரொம்ப நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விதை கிடைச்சா வாங்கி போட்டு பாருங்கள். இப்போது வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம், வெறும் தக்காளியோட டேஸ்ட்டு தான் அதுக்கு இருக்கும். தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். வேணால் நீங்கள் அரைச்சி கூட விட்டுக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வதக்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது. இந்த அவரைக்காய் சும்மா 2-3 கட் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்ச அவரைக்காய் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு காயையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வாசனைலாம் போகட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். விட்டு நல்லா கொதித்து காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான பொரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் கொதிச்சுட்டு இருக்குது, வடிச்சிருவேன்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிருக்கேன். இன்றைக்கான வேலை. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 ஆயிடுச்சு. சரி பாப்பா ஆலு சாண்ட்விச் கேட்டிருந்தாங்க. சரி அதை செஞ்சுக்கலான்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்தது, வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு பொடியாக மசித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நசுக்கி விட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்து ப்ரெட் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால பட்டர் கொஞ்சம் நல்லாவே தடவி கொடுக்கலாம், சத்து தான். பெரியவங்க சாப்பிட்ணுன்னா பட்டர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அந்த ஆலு மசாலா வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு மூடி 2 பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வேக வைங்க. ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா கரிஞ்சிரும் சீக்கிரமாக, அதுக்காக தான். இந்த மாதிரி சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.